விளையாட போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்கே போயிருப்பான் அந்த பையன்? எதாமே நில்லுப்பா. சில்லரசை பார்த்தா ஓ அங்கேயா? சரி போப்பா. என்னடா எப்போ பார்த்து பொம்பளை சூடு விளாட்ற? அப்பா கேட்கணும்ப்பா. 10 வாரம் போய் வா. செல்வராச பையன் அவன மாதிரி எடுத்து போடா. இவனா அடையா நடக்கிற நீ மறந்துடா. முடிய விட்டுற நானும் எத்தனை நாள்டா சொல்லி வருது. இன்னும் பொம்பளை பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிக்கணும். இப்போ பாரு ஆம்பளை பசங்க மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கிற, அதை விட்டுட்டு பொம்பளை பசங்க மாதிரி முடிய வளர்த்துக்கணும். ஏங்க முடிய நல்லா அரங்க வெட்டி விடுங்க. அழுவாப்பா எதுக்குடா அழுகுறா சொல்லுங்கிற அழுகுறா அடி எடுத்துறா. இப்போ தலையை ஒழுங்காப்பா. சில்ராசு ஏன்பா அப்படிலாம் பண்ணுகிற? உன்னையும் உன் தம்பியை விட்டா எனக்கு வேற யாரா இருக்கிறா? உங்கள் அம்மாக்காரி கூட உங்களை ஏன்ட்ட விட்டுட்டு அவள் போய் சேர்ந்துட்டா. என்னை புரிஞ்சுக்கிறாடே. ஊரில் இருக்கிறவங்களும் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கடா. நீ ஒரு மாதிரி உன் நடவடிக்கலாம் வேறு ஏதோ மாதிரி இருக்குன்னு என்னை அசிங்கப்படுத்துகிறாங்கடா. ஏன்பா பிடிக்கிற? மற்ற ஆம்பளை பசங்க இருக்கிற மாதிரி நீயே இருப்பா. நீ மேலாச்சும் நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்கா இருப்பா. நான் போய் குளிச்சுட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாப்பா. குமரேஷ் பாடி உடம்பு எப்படி பார்க்குது? இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. அப்படியா? சரி சரி. ஏன்பா இவ்வளோ நேரம்? அண்ணனை முடி வெட்டிட்டு போனல, அதான் கொஞ்சம் நேரம் அண்ணா குளிக்க போய்க்கிற அண்ணன் இதை வந்துடுவான். சரிப்பா. இந்த காசை அண்ணன் வந்தா கொடுத்துரு, பொட்டில் வைக்க சொல்லு. சரிப்பா. மணி ஆயிடுச்சு, வேலைக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. அண்ணன் வந்தா சொல்ல, பொட்டில் வைக்க சொல்லுப்பா. பார்த்து பத்திரமா இருங்க. அப்பா எங்கப்பா? நான் அப்பா வேலைக்கு போயிட்டாரு. காசு தந்தாரு, எடுத்து பொட்டியில் வைக்க சொன்னாரு. சரி சரி. நான் எங்கண்ணா போகிறேன்? கடை வரைக்கும் போயிட்டு வரேன். தூங்கிட்டானா? அண்ணா இது ஒன்றும் இல்லைப்பா, நீ கம்முன்னு இரு. நான் ஏன் அப்படியெல்லாம் பண்ணுற? எனக்கு இதான்ப்பா பிடிச்சிருக்கு. அப்பா பார்த்தா திட்டு போகிறாரு. அப்பாவுக்கு தெரிஞ்சா தானே திட்டுவார். அவருக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன்.
ஐயோ அப்பா வராரு போல, சத்தம் கேக்குது. ஐயோ அப்பாவா? வாப்பா. பாடி சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்ப்பா. அண்ணா எங்கப்பா? பா உள்ள இருக்குது. முட்டி வலி வேற. அண்ணா சாப்பிட்டானப்பா? சாப்பிட்டுச்சு. எப்பப்பா உள்ள போதுன்னு என்ன பண்றான் அவன்? சொல்றா சார், உள்ள என்ன பண்றா? தண்ணி மண்ணோட இந்தா கொண்டு வரேன்ப்பா. இந்தாப்பா. என்னடா போட்டு பிஸியா வச்சுட்டு இருக்கிற? எது தடவை சொல்லலாம் திருந்த மாட்டே நீ? அக்கா, எங்க அப்பா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாருக்கா. நான் என்னமோ இதெல்லாம் வேணும்னே பண்ற மாதிரி நினைக்கிறாருக்கா. அழுவாதப்பா, அழுவாத. இல்லக்கா, நேத்து நைட்டு கூட என்னை அடிச்சுட்டாரு. அவர் மட்டும் இல்லக்கா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இயற்கையிலே வருதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்க அப்பா மட்டும் இல்லை, எல்லாருமே நம்மளை ஏற்றுக்குவாங்க. அழுவாதப்பா, அழுவாத. போதுண்டாப்பா, போதுண்டா. இவனை வீட்டில் வச்சு நான் போடுற அசிங்கலாம் போதுண்டா. இவனை ஒரு நிமிஷம் இனிமேட்டு வீட்டில் வச்சுக்க கூடாது. தலைமுடியணும். அவன் துணியவே எடுத்து போயிட்டான். அவன் சம்மந்தப்பட்டது எதுவுமே கேட்கக்கூடாது. கொடுக்குற காசில் பொட்டு மையி கம்புன்னு வாங்கி வைக்கிறான். அவன் வளையல் வேற வாங்கி வச்சுருக்கிறான். ஆம்பளை பசங்க போடுற பொருளா இது? எதுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கான்? இந்த வீட்டில் ஏதாவது ஆம்பளை பசங்க போடுற பொருள் இருக்குதா? 2 பிள்ளைல ஒரு பிள்ளை செத்து போச்சு நினச்சிக்கிறேன் நான். அவனை இதோட சேர்க்கக்கூடாது. கொலுசு, ஐயோ வளையல். யாருப்பா அதெல்லாம் அங்கே தூக்கி போட்டது? எதுக்குமே உதவாத என்னையே வீட்டில் வச்சிருக்கும் போது ஏன் பண்ணணும் வச்சிருக்க கூடாது? தம்பி, நீ புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அப்பா என்னை புரிஞ்சுக்கலையடா. அப்பா, இதெல்லாம் நான் வேணும்னே பண்ணலப்பா. அது இயற்கையிலே வர்றதுதான்ப்பா. எனக்கு தானே எப்படி வந்துச்சுன்னு தெரியலப்பா. எனக்கு உங்களையும் தம்பி விட்டா வேற யாருப்பா இருக்கா? என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லாதீங்கப்பா. என்னடா எப்ப பார்த்தா பொம்பளை சொல்லுவாரா? ஐயா அவன மாதிரி போடா. இது மாதிரி ஈடுபாட்டு நடக்காத நீ எத்தனை தடவை சொல்றது? நடப்பே நீ முடி ஓட்டுற நானும் எத்தனை நாள் சொல்லி வருது? பிஸியா வச்சுட்டு இருக்கிற? இதெல்லாம் இயற்கையிலே வருதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்க அப்பா மட்டும் இல்லை, எல்லாருமே நம்மளை ஏற்றுக்குவாங்க. அப்பா வலிக்குதுப்பா, வலிக்குதுப்பா. நீ புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அப்பா என்னை புரிஞ்சுக்கலையடா. எதுக்குமே உதவாத என்னையே வீட்டில் வச்சிருக்கும் போது ஏன் பண்ணணும் வச்சிருக்க கூடாது? அப்பா என்னை ஒதுக்கிறாதீங்கப்பா. நான் உங்க கூடவே இருந்துடுறேன்ப்பா. என்னை ஒதுக்கிறாதீங்கப்பா. Ha ha ha.